ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபோல்டபுள் F6 ட்ரோன் தான். இதான் அந்த ட்ரோன். இதை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதான் அந்த ட்ரோன் வெயிட் பண்ணுறேன். இதுதான் F6 ஃபோல்டபுள் ட்ரோன். தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. நல்ல ட்ரோன் தான். இது வந்து டாய் ட்ரோன் கேட்டகரியில் தான் வரும். எவ்வளோ வெயிட்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் டாய் ட்ரோன் கேட்டகரியில் தான் இந்த ட்ரோன்லாம் வரும். டாய் ட்ரோன் சொல்லிட்டு போயிடலாம்ல. வாங்க இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அவங்களுக்கே தெரியும். இதோ இருக்குது பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் ட்ரோன். ஃபஸ்ட் நம்ம ட்ரோனை ஓப்பன் பண்ணலாம். ட்ரோனை ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுங்க தோறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த ட்ரோன். இதில் வந்து டோருக்கு பேட்ரி. இதுதான் பேட்ரி. இதுதான் பேட்ரி. இது எப்படி ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் ஆகிடுச்சு. பட்டன் ஆட்டம் இருக்குது. பட்டன் ப்ரெஸ்ஸிங் பார்த்துருப்பீங்க. கிளியராக தெரியுது. லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இதோ இதுதான் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கா? ஓகே. இதுதான் ட்ரோனோட பேட்ரி. அதை படிச்சுக்கணும். பார்த்துருப்பீங்க. இதுதான் ட்ரோன். இது வந்து ஆண்டனான்னு நினைக்கிறேன். சரி, ட்ரோனை உள்ளே போட்டுக்கலாம். பேட்டரியை உள்ளே போட்டாச்சு. ஓகே, இப்போ ட்ரோனை விரிச்சுட்டாக்கா இல்லை ரிமோட் கண்ட்ரோலை பார்த்துக்கலாம். ட்ரோன் அதுக்கு முன்னாடி ரிமோட் கண்ட்ரோலை பார்த்துக்கலாம். இதுதான் ரிமோட் கண்ட்ரோல். இதில் இருக்கிறதான் நான் நினச்சி இங்கே வச்சுருப்பாங்க, ஆனால் இருக்கு அதுதான் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க மேனுவல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட்டன்லாம் என்னன்னே தெரில. நான் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் வாங்குறதுனால என்ன பட்டன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்கன்னே தெரில. இதுதான் பேட்ரி போட்டுருவாங்க. இதில் எங்கேயோ அந்த ஃபோன் சொருகிற இடம் வரும். இதுதான் ஃபோன் சொருகிற இடம். எவ்வளோ தூரம் வந்துக்கலாம் போல். ஓகே, உள்ள சொருகியாச்சு. இது F6 மாடல் தான். இதில் 3 ட்ரிப்ளே பேட்டரி கொடுத்துருவோம். ட்ரிப்ளே பேட்டரி லாஸ்ட்டாக போனால் ஓட்டுற கொடுத்துருவோம். பார்த்துருப்பீங்க. இப்போ அது அந்த அக்சசரிஸ்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் நான் பிரித்து வருங்க பார்ப்பீங்க. 4 ப்ரொப்பலர் தந்துருக்காங்க. 4 ப்ரொப்பலரு. அதுக்கடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று. 4 ப்ரொப்பலரோட கார்டு தந்துருக்காங்க. 4 எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் தந்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ப்ரொப்பலரை மாற்றுறதுக்கு தந்துருக்காங்க. சார்ஜரு, ஒரு சார்ஜர், பேட்ரி. இது வந்து இந்த பின் தான். நான் பழைய காலத்து ஃபோன் பின் தான் பேட்ரி சார்ஜர். நீங்கள் இந்த பின்னானா பண்ணலாம். இது வந்து கண்ட்ரோலரில் மாட்டுறது. இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, எடுத்துக்கோங்க. கண்ட்ரோலர் எடுத்துக்கணும். டோருக்கு கண்ட்ரோலர். இது இருக்குல்ல, இது வந்து சொருகணும். இந்த மாதிரி நல்லா சொருகி அமுத்தி விட்டுட்டோம்னா லாக் ஆகிடும். அடுத்து இதையும் இதே சைடில் மாற்றணும். அதே மாதிரி அவ்வளோதான். இப்படி மாட்டியாச்சு. இப்போ க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான். வேணா அவுத்துக்கலாம். பிடுங்கணுன்னா வந்துடும். அடுத்து ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனுவல் எடுத்துக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வைக்கலாம். இதோ பார்ப்பீங்க, ஒரு மேனுவலு, ட்ரோனு, அதோட ரிமோட் கண்ட்ரோலரு. இதுதான் மேனுவலு. ஐயோ இந்த இருக்குது. இதுதான் மேனுவலில் பார்ப்பீங்க. இது வந்து ஆப் ஏற்றுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ். இங்கிலீஷ்லேயும் இருக்குது,
சைனா பாஷையிலையும் இருக்குது. இந்த மேனுவலும் அதே தான் பாருங்க. சைனா பாஷையிலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கிலீஷ் எங்கே பார்த்தேன், நான் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. இது வந்து சைனீஸு, ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷ் போட்டிருக்கா. இது இங்கிலீஷ், அதனால தான். இப்போ நான் ட்ரோனில் இருக்க கண்ட்ரோலர் பற்றிலாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் ட்ரோனையும் கண்ட்ரோலரையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இதான் ட்ரோனோட கண்ட்ரோலரும். நான் படித்து பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இது வந்து டேக் ஆஃப் பண்ணுற பட்டன். டேக் ஆஃப் ஆகும், ட்ரோன் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிடும், பறந்து ஸ்டெப்லாம் நிற்கும். அது வரைக்கும் எனக்கு தெரியும். இது வந்து கீழே இறக்குற பட்டன். அது வந்து தானாக இதை அமுத்திட்டோன்னா தானாக வந்து இறங்கி ஆஃப் ஆகிடும். இதுதான் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன். அடுத்து இது வந்து மேலே ஏற்றுறது, கீழே ஏற்றுறது, சைடில் இப்படி திரும்ப இப்படி ரொட்டேட் ஆகுறது, 360 ரொட்டேட் ஆகுறது. அடுத்து இது வந்து முன்னாடி போகிறது, பின்னாடி வருது, சைடில் போகிறது, இப்படி போகிறது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகிறது, முன்னாடி டவுன் அப்பில் ஃப்ரண்ட்டு பேக் போயிடுது. இது வந்து ட்ரிப் பட்டன். லேஸாக நவுத்தோம்னா இந்த சைடு லேஸாக அப்படி நவுத்தோம்னா இந்த பட்டன் அமுத்தலாம். லேஸாக இந்த சைடு நவுத்தோம்னா இப்படி அமுத்தலாம். லேஸாக முன்னாடி போகணுன்னா இதை அமுத்தலாம், லேஸாக பின்னாடி வந்தால் இதை அமுத்தலாம். அடுத்து இது வந்து ஃப்ளிப்பு. இதை அமுத்தினா ஃப்ளிப்பு. இதை சும்மா அமுத்தினா ஹெட்லெஸ்ஸு. இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். அடுத்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வீடியோ எடுக்கும். இதை சும்மா அமுத்தினா ஹீரோ இதில் இதை சும்மா அமுத்தினா 1 கீ ரிட்டர்ன் பட்டன் இருக்கும்.